வெல்கம் டு ஆர்டிஎஸ் டெக். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ நாம் யூஸ் பண்ணுற நம்மளுடைய மொபைலில் இருக்கிற வாட்ஸ்அப்பில் வந்திருக்கிற ஒரு அருமையான ஃபியூச்சர் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதை ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு 1 by 1 வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு அது என்ன ஆப்ஷனு, அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதோட யூசஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அது ஆப்ஷனை எப்படி யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்லேயோ இல்லை இண்டிவிஜுவலோ ஒருத்தருக்கு நீங்கள் சேட் பண்ணுறீங்க. அப்படி சேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு திங்க் வேணுமா வேணாமா, இல்லை நீங்கள் வரீங்களா வரலையா, இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் தேவையா தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஆர் நோங்கிற மாதிரி கொஷின்ஸ், இல்லைனா கம்மே இல்லை நாட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்கும் போது அந்த கொஷினுக்கு வந்து எஸ் இல்லை நோ அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு வந்து அவங்க இண்டிவிஜுவலாக ஒரு டைப்பிங் மெசேஜ் அனுப்புவாங்க. அது வந்து நமக்கு பார்ப்போம். பட் ஒருவேளை அதுவே நீங்கள் குரூப்பில் அனுப்புகிறீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க உங்களுடைய குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு. அப்படி ட்ரிப் பிளான் பண்ணும்போது எத்தனை பேர்லாம் வரீங்க, இல்லை போகலாமா வேணாமா, உங்களுடைய ஆப்ஷன் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா இந்த இடம் ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர்கிட்ட அந்த மெஜாரிட்டி பார்ப்போம் இல்லைங்களா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் பார்த்துருப்போம். ஏதாச்சும் ஒரு தளபதி அப்படின்னு சொல்லி போட்டு தலைக்கு எத்தனை பேர் ஓட் பண்ணுறீங்க, இல்லை தளபதிக்கு எத்தனை பேர் ஓட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும் போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா 70%, 90% அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரோ கிராஃப் மாதிரி காட்டும் பார்த்தீங்களா. அது மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ட்ரிப்பு போகிறோம், எத்தனை பேருக்கு ஓகே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதில் வந்து எத்தனை பர்சன்டேஜ்க்கு வந்து எஸ் இல்லை நோ அப்படின்னு சொல்கிறாங்கன்றதை நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு உங்களுடைய குரூப்பில் மெசேஜ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லைனா அதர் ஏதாச்சும் ஒரு நீங்கள் நார்மலாக யாராவது ஒரு பர்சனுக்கு மெசேஜ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய கான்டாக்ட்லேயே நான் வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே நார்மலாக சேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கிளிக் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இந்த கேலரி அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போல், அதாவது POLL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கிரியேட் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொஷின்ஸு நீங்கள் டைப் பண்ணணும் இல்லை கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். டு யூ வாண்ட் பென் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கொஷின் சென்ட் பண்ணுறேன். டு யூ வாண்ட் பென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் சென்ட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் கீழே 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். அதாவது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அலோ மல்டிபிள் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது எனேபிள் இருந்துச்சுன்னா உங்களால் எத்தனை ஆன்சர்ஸ் வேணால் கொடுத்துக்க முடியும். அதாவது மல்டிபிளான ஆன்சர்ஸை வந்து உங்களால் கொடுத்துக்க முடியும். இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா 2 ஆன்சர் தான் கொடுக்க முடியும். நீங்கள் எஸ் இல்லைனா நோ அந்த மாதிரி வந்து 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி விட்டு எத்தனை வேணால் கொடுக்கலாம். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸு, இன்னொருத்தில் வந்து பார்த்தீங்கன்னா NO அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன்ஸ் தான் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் மல்டிபிள் கொடுத்தோடனே கீழே வந்து இன்னொன்று ப்ளஸ்ஸாக ஒன்று ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் மல்டிபிள் ஆஃப் பண்ணுறேன்னா இதுக்கப்புறம் நான் இன்னொரு டைம் எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா இன்னொரு டைம் ஆட் ஆகுது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எனேபிள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ரூல். பட் ஆனால் அப்படியே யூஸ் ஆகுது. ஓகே, நாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சென்டுங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ சென்டை கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துடும். டு யூ வாண்ட் பென் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. செலக்ட் 1 or more அப்படி சொல்லி கொடுத்துட்டு நான் எஸ்ஸை கிளிக் பண்ணேன்னா வியூ ஓட்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா எத்தனை பேர் இதை வந்து எஸ்ஸுங்கிறத செலக்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் நோட் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எஸ்ஸை செலக்ட் பண்ணதுனால இங்கே காட்டுது. அதுவே இப்போ நான் நோவை செலக்ட் பண்ணுறேன்னா எஸ்ஸில் ஒருத்தர் நோவில் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு 2த்துமே செலக்ட் பண்ணவங்கள லிஸ்ட்டு வந்து இங்கே காட்டும். ஸோ இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த கால்குலேஷன் எத்தனை பேர் வரேன்னு சொல்கிறாங்க, எத்தனை பேர் வரலன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ஈஸியாக உங்களால் கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து திருத்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க, கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.